மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு கட்சியை அழித்து வளர வேண்டும் என பாஜக நினைக்காது என அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் அவர் அளித்த பேட்டியை காண்போம். ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோடு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. யார் கட்சியில சேர்றாங்களோ அந்த முந்தா நேற்று காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சியும் இல்லை, யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம், அவ்வளவுதான். எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு, அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும். அதனால் வயதை காரணம் காட்டி அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல, வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.